ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேருந்தே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. பட் பெரிய அளவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்ஸ் இல்லை. நிஃப்டி பார்த்தீங்கன்னா நான் 3 o'clock பார்க்கும்போது 47 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 24,588 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் வந்து 80,480 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா 50,425 பாயிண்ட்ஸில் இருக்குது. 91 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது பேங்க் நிஃப்டி. சென்செக்ஸும் நிஃப்டியும் பாசிட்டிவாக இருக்குது. இது வந்து நான் 3 o'clock மார்க்கெட்டில் பார்க்கும்போது இந்த ரெக்கார்டு தான் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் செக்டார் வைஸ் எடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டலு, ஃபார்மா, எனர்ஜி, பிஎஸ்சி, இதில் பிஎஸ்சி பேங்க் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து நான் சொல்கிறேன். அடுத்தது சர்வீஸு, டெக்னாலஜி, இன்ஃப்ரா, பேங்கிங் இதெல்லாம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸு. எதில் அடி விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸு, சிமெண்ட்டு, கன்சியூமர், மீடியா, ஆட்டோ, ரியாலிட்டி இதிலெல்லாம் அடி விழுந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெட்டல் அதில் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸு. இந்த ஃபினான்ஸு சில 6 செக்டரில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸு. ஸோ அதான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஸ்மாராக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்கு. இந்த பேங்க் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3% ஏற்றிருந்தாங்க. இன்னைக்கு இந்த பேங்க் வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கு. 24 வரைக்கும் டவுன் வந்த ஷேரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல ரிகவர் ஆகி வருது. என்ன கேட்டால் சவுத் இந்தியன் பேங்க்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்த்தேன். இந்த 24 வந்ததெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் சவுத் இந்தியன் பேங்க்கில் பார்த்தேன். இன்னைக்கு வந்து 25 ரூபாய்க்கு மேலே போனது, ஒரு 3% வரைக்கும் ஏற்றுனாங்க சவுத் இந்தியன் பேங்க்கு. ஸோ மோராட்டு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் இன்னைக்கு மேலே போகிறதுக்கு ரீசன் நாளைக்கு வந்து அவங்களோட டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட். அது ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் இந்த வீக்லி உள்ள டிவிடெண்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீக்லி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணி ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸ் எல்லாமே உள்ள அப்டேட் பண்ணிட்டேன் இன்னைக்கு மார்னிங் போட்ட வீடியோவில். ஸோ அவங்களோட டிவிடெண்ட் நாளைக்கு வருது, அதுக்கான ரெக்கார்ட் டேட் நாளைக்கு வருது. ஸோ இன்னைக்கு நீங்கள் சவுத் இந்தியன் பேங்க் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த டிவிடெண்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ டிவிடெண்ட் வந்து 0.30 rupees அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மோராட்டு நாளைக்கு டிவிடெண்டோட ரெக்கார்ட் டேட் வரதுனால அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எடுத்து இன்னைக்கு சவுத் இந்தியன் பேங்க் ஏற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மோராட்டு இது வந்து சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வோல்டாஸ் இன்னைக்கு வந்து 4.5% ஏற்றிருக்காங்க. 1609 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இது மேலே போகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 3 days வந்து கண்டினியூஸாக 3 நாள் வந்து இந்த ஷேர் வந்து டிக்ளைன் ஆயிருந்துச்சு. அதுக்கு காரணம் இன்வெஸ்டர்ஸ் அந்த ஜூன் குவார்ட்டருக்கு அப்புறம் ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரிகவர் ஆகி இன்னைக்கு 4.5% ஏற்றிருக்காங்க. 1609 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு இந்த வோல்டாஸோட ஷேர். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சில அனாலிஸ்ட் கோல்ட்மேன் சாக்ஸ், கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் இவங்க எல்லாமே வோல்டாஸுக்கு செல் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஒருத்தவங்க சொன்னது 1310 ரூபா வரைக்கும்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க சொன்னது வந்து 1100 ரூபா வரைக்கும் அந்த ஷேருக்கு இறங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. அது இல்லாமல் அவங்க சொன்ன காரணங்கள் இந்த செக்டாரில் இவங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து கீழே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த ரெண்டுமே கோல்ட்மேன் சாக்ஸும் கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸுமே செல் ரேட்டிங் கொடுத்தாங்க. மோராட் அந்த கைடன்ஸையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வோல்டாஸ் ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பிபிசிஎல், இது வந்து நேற்று நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பிபிசிஎல் பார்த்தீங்கன்னா 1.7 trillion வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த பெட்ரோகெமிக்கல், ரினியூவபிள் எனர்ஜி செக்டார் அதில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க 1.7 trillion இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 3.5% கிட்ட ஏற்றிருந்தாங்க. 345 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ இப்போ 343 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது பிபிசிஎல். இன்றைக்கி மார்க்கெட்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்டேட்ஸ் வந்ததுனால இன்றைக்கி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு பிபிசிஎல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவர் இன்னைக்கு வந்து 5% ஏற்றிருக்காங்க அந்த ஷேரு. ஸோ யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு தெரில. இதில் கவனிக்க வேண்டியது அதானி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸ் பவரை வந்து பை பண்ண பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அதாவது 600 மெகாவாட் தெர்மல் பிளான்ட்டை வந்து ரிலையன்ஸ் பவர் வந்து வாங்குறதுக்கு அதானி குழுமம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவரோட சப்சிடரி விதார்பா இண்டஸ்ட்ரீஸ் பவர் அவங்க மூலம் மட்டும் தான் அந்த டீலுக்கு நெகோசியேஷன் நடக்குது. இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்க நாக்பூர் பவர் பிளான்ட்டு. ஸோ மோராட்டு பார்த்தீங்கன்னா அதானி குழுமம் வந்து இந்த ரிலையன்ஸ் பவரை வாங்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்ததுனால இன்றைக்கி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் 5% ஏற்றிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ரிலையன்ஸ் பவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த நியூஸ் பேஸ் பண்ணி ஏற்றிருக்காங்க. இந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா 2400 கோடியிலேருந்து 3000 கோடி வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பெர் மெகாவாட்டுக்கு 4 to 5 crores அந்த ரேஞ்சில் டீல் பேசுகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அனில் அம்பானியோட குரூப் தான் இந்த ரிலையன்ஸ் பவர். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது வந்து நடக்குதா எப்படின்னு சொல்லி, டீல் வந்து கம்ப்ளீட் ஆகுதா, எப்படி லேட் ஆகுதா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஸ்டாக்ஸ் வந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதியிலேருந்து எஃப்என்ஓ பேன் லிஸ்ட்டில் வருது. இதில் என்எம்டிசி இருக்குது, ஜிஎன்எஃப்சி, பெரமால் என்டர்பிரைசஸ், சன் டிவி, செயில், ஆர்பிஎல் பேங்க், பிஎன்பி பேங்க், எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், இந்தியன் சிமெண்ட்ஸ், இந்தியன் மார்ட், மணப்புரம் ஃபினான்ஸ், பயோகான், ஆதித்யா பிர்லா ஃபேஷன், பந்தன் பேங்க், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ். இந்த மாதிரி ஒரு 17 ஸ்டாக்ஸ் வந்து ஆகஸ்ட் 19லேருந்து எஃப்என்ஓ பேன் லிஸ்ட்டில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட்டு பார்த்தீங்கன்னா எஃப்என்ஓ பேன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் அதானி குரூப்பில் 2000 கோடி ஒர்த்துள்ள ஸ்டாக்கு, அதாவது 2000 கோடி வேல்யூக்கு அதானி குரூப்பில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இந்த ஜூலையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு.
டோட்டல் வேல்யூ ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் இந்த அதானி குரூப்பில் அதுவும் 9 குரூப்ஸில் ஹோல்ட் பண்ணுறாங்க. 42,154 கோடியாக இருக்குது ஜூலையில். அதே ஜூனில் 39,227 கோடியாக இருந்தது, இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதானி குரூப் கம்பெனிஸோட ப்ரொமோட்டரே 23,000 கோடி ஒர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேக் வந்து அக்யூர் பண்ணாங்க அவங்களோட குரூப் கம்பெனிஸில். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ். ஆக்சுவலாக அந்த ஸ்டாக் நம்ம கன்சிடர் பண்ணோம் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸில் தான் இருக்கும். முத்தூட் ஃபினான்ஸ் இந்த ஃபிசிக்கல் இயரில் 400 பிரான்ச்சஸ் கிட்ட நாங்கள் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் ஜார்ஜ் முத்தூட் அவர் வந்து மேனேஜிங் டைரக்டர், ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர், அவங்க வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. 400 பிரான்ச்சஸ் மேலே வந்து இந்த ஃபிசிக்கலில் நாங்கள் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் த ஃபிசிக்கல் இயரில் 218 பிரான்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 300லேருந்து 400 பிரான்ச்சஸ் வரைக்கும் இந்த எண்ட் ஆஃப் த இயர்க்குள்ள ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. இவங்க எய்ம் பண்ணுறது 15% ஓவரால் க்ரோத் எய்ம் பண்ணுறாங்க அந்த ஃபிசிக்கல் இயரில். மேபி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணிக்கோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். பட் இப்போதைக்கு முத்தூட் ஃபினான்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JSW MG Motors இந்தியா அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 50% ஆஃப் ஜிபி சேல்ஸ் வந்து ஃபினான்ஷியல் 25 வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஃபினான்ஷியல் 25ல் 50% ஆஃப் த EV சேல்ஸை வந்து எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் செப்டம்பரில் MG விண்டோஸ் ஆர் EV அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 12 மந்தில் 5 வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்க லான்ச் பண்ண இருக்கிறாங்க. இது வந்து JSW குரூப்பை MG மோட்டார்ஸும் ஜாயின்ட் வெஞ்சூரில் தான் இந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா JSW குரூப்ல வந்து MG விண்டோஸ் ஆர் EV அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிளும் வர இருக்குது. மோரலாட்டு இந்த EV செக்மெண்ட்டில் வந்து நல்ல ஒரு காம்படிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா JSW குரூப் ஒரு பக்கம் வராங்க, ஹியூண்டாயி, மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ் அங்கே ஒரு பக்கம் மார்க்கெட் ஷேரை கெயின் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் உள்ள வரும்போது காம்படிஷன் இந்த EV செக்டரில் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரம்பால் என்டர்பிரைசஸ் இன்னைக்கு ஸ்டாக் வந்து நல்லா ரேலியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் குரூப் வந்து அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 6.16 லேக் ஈக்விட்டி ஷேர் வந்து பை பண்ணியிருக்காங்க. அதாவது 0.27% ஆஃப் த ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்டாட்டு அவங்க ஹோல்ட் பண்ணுறது ஸ்டேக்கு 46.30% ஹோல்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது 46.03% இருந்தது. இப்போ 46.30% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு பெரம்பால் என்டர்பிரைசஸோட ஷேர் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். BEML, RVNL, IRFC இதில் பார்த்தீங்கன்னா இவங்க BML 5% மேலே அப்பு, டிட்டாகரா ரயில்வே சிஸ்டம் வந்து 2% மேலே அப்பு, ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் 2.5% அப்பு, டெக்ஸ்மேக்கும் 1.5% அப்பு, IRFC 1.5%. இதற்கு முக்கிய காரணமாக இருந்தது கேபினெட் பார்த்தீங்கன்னா பெங்களூரு, தானே, பூனே மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க 30,000 கோடி ஒருத்துள்ள ப்ராஜெக்ட்டுக்கு. அதாவது ஃபேஸ் 3 மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க அப்ரூவல் கொடுத்ததுனால இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில். இது வந்து ரயில்வே ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸில் வந்து அப்டேட். இவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 9,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண இருக்கிறாங்க இந்த ஃபினான்ஷியல் இயரில். அதாவது நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டோ, எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரிங்ஸ் மூலமாட்டோ இது வந்து அந்த கம்பெனியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சதாப் சயீத் அவர் தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து ஒரு 9,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த PSU செக்டார் இண்டெக்ஸ், PSU பேங்கிங் இண்டெக்ஸ் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்து பார்த்துருந்தோம். அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டுமே அந்த இண்டெக்ஸ் 1.5% ராலியாக இருந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கூட அந்த PSU பேங்க் செக்டாரோட ஹெட்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்திருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து சில இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்ஸ் வந்து பேசியிருக்காங்க. விஜயன் பவான் அங்கே வச்சு தான் நடந்திருக்கு. ஸோ அந்த கீ ஃபினான்ஷியல் மெசர்ஸ், கவர்மெண்டோட பாலிசிஸ், ஸோ அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ, டெபாசிட் க்ரோத், அசட் குவாலிட்டி, மேஜர் அஜெண்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கஷன் டேபிளில் நடந்திருக்கு. ஸோ இது வந்து யூனியன் பட்ஜெட்டில் கொண்டு வந்த சில பாலிசிஸ் அது எல்லாமே பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. பஞ்சாப் சிந்த் பேங்க் வந்து 4% அப்பு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 3% அப்பு, யூகோ பேங்க் 2% அப்பு, யூனியன் பேங்க் 2% அப்பு, கனரா பேங்க் வந்து 2% அப்பு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நான் பார்க்கும்போது பாசிட்டிவ்ல இருந்துச்சு, பேங்க் ஆஃப் பரோடா 1.5% அப்பு, IDBI பேங்க் வந்து 2.5% அப்பு. ஸோ இதுக்கு இன்னைக்கு முக்கிய காரணமாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கை வச்சு இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் ஏற்றிருக்காங்க இந்த PSU செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே. இது வந்து PSU பேங்க் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹிந்துஸ்தான் சிங்க் இவங்க வந்து ஆஃபர் ஃபார் சேல் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு அது ஓப்பன் ஆகுது. இந்த ஷேர் வந்து ஒரு வாரத்தில் 20% கீழே விழுந்திருக்காங்க அவங்க ஆஃபர் ஃபார் சேல் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து. ஸோ இதில் எனக்கு ஸ்டேக் ஹோல்டிங் கிடையாது. ஸோ மோராட்டு இன்னைக்கு மட்டுமே 5% கீழே விழுந்துருந்துச்சு. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஓப்பன் ஆகுது. ஃப்ரைடே நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அது ஓப்பன் ஆகிருந்துச்சு. நியர்லி 6.3 crores ஆஃப் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஸ் ஆயிருந்து. அதாவது 5.14 crore ஷேருக்கு பதிலாட்டு இப்போ அது வந்து 6.3 crore ஷேர் வந்து
இதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மோராட் அதில் அந்த ரெப்ரசன்டேட் பார்க்கும்போது 1.22 டைம்ஸாக இருக்குது அந்த ஈக்விட்டி ஆன் ஆஃபரில். பட் ரிசல்ட்ஸ் ஆன் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 1.23 டைம்ஸாக இருந்திருக்கு. 137.39% இருக்குது. பிட்ஸ் வந்து ரிசீவ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 494 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் இவங்க ஃபிக்ஸ் பண்ண ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து 486ன்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸில் வந்து அப்டேட்டு. இதுக்கு இன்றைக்கி வந்து 15% இந்த ஸ்டாக் ரேலியாக இருந்துச்சு. 1810 ரூபா அதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட சப்சிடரியோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் சென்னையில் இருக்கலாம். அவங்களோட சப்சிடரியோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் பிரசிலியன் ரெகுலேட்டரும் நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்எஃப்டி ரெகுலேட்டரும் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரெகுலேட்டரி இன்ஸ்பெக்ஷனை பார்த்தீங்கன்னா அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. 0 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு அந்த ஸ்டாக் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸ் 15% ரேலி ஆகிறதுக்கு இதான் முக்கிய காரணமாக இருந்திருக்கு. டாடா ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட 35% ஆஃப் த பிஸ்னஸ் வந்து எனர்ஜி வெர்டிக்கல்லேருந்து தான் வருது. அதாவது எனர்ஜி செக்மெண்ட்லேருந்து தான் அவங்களோட 35% ஆஃப் த பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் வரும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக ஆயில் அண்ட் கேஸ், பவர், மெட்டல் இந்த செக்மெண்ட்லேருந்து அவங்களோட பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவர்சீஸ்லையும் இந்த செக்மெண்ட்டில் இன்க்ரீஸ் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸ்டெரைட்ஸ் ஃபார்மா தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ அவங்களோட சப்சிடரி ஸ்டெரைட்ஸ் ஆலத்தூர் ப்ரைவேட் லிமிடெடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபார்முலேஷன் ஃபெசிலிட்டி சென்னை ஆலத்தூரில் இருக்கிறதுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா April 1 to 5 வந்து சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் சில வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டட் அதை வந்து கிளாசிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஆலத்தூர் ஃபெசிலிட்டிக்கு. சில ப்ராப்ளம்ஸ் நாங்கள் வந்து சம் இஷ்யூஸ் வந்து நாங்கள் நோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டெரைட்ஸ் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஜீனஸ் பவர் இன்னைக்கு ஒரு அப்பர் சர்க்யூட் ஹிட் பண்ணியிருந்துச்சு. 3000 கோடி ஒர்த்துள்ள ஆர்டர் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்களோட சப்சிடரி பார்த்தீங்கன்னா 3 லெட்டர் ஆஃப் அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனி இவங்களுக்கு ஒரு 3000 கோடி ஒர்த்துல ஆர்டர் கிடைச்சதுனால இன்னைக்கு அந்த ஸ்டாக் பிரைஸ் 5% மேலே ரேலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முருகப்பா குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அவங்க வந்து 3 ஃபேமிலி இருக்கிறாங்க, 3 ஃபேமிலி குரூப் இருக்கிறாங்க. ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ண ஐடியாலாம் இருக்கிறாங்க பிரித்து கொடுக்குறது. இப்போ அங்கே வர அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது டிலே ஆகுது பிஸ்னஸை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு. காரணம் 3 ஃபேமிலிஸுமே அந்த சிஜி பவர் பிஸ்னஸை தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இன்னும் பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது. மேபி ஸ்ப்ளிட் இன்னும் டிலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்கார்ட்ஸ் கியூபுட்டா அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூபியில் உத்தரப்பிரதேசில் ஒரு 4500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு க்ரீன்ஃபீல்ட் ஃபெசிலிட்டிக்கு வந்து லேண்டும் அக்யூர் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 4500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல் வந்ததுனால இன்னைக்கு எஸ்கார்ட்ஸ் கியூபுட்டாவோட ஷேர் ப்ரைஸ் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆரோபிண்டோ ஃபார்மா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சைனாவில் அவங்களோட சைனா பிளானில் அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுறது 3rd குவார்ட்டரில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஃபுல் ஸ்கேல் அவுட்புட் கமர்ஷியலைசேஷன் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபினான்ஷியல் 26ன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது 3rd குவார்ட்டரில் ஃபினான்ஷியல் 25 3rd குவார்ட்டரில் வந்து கமர்ஷியலைசேஷன் இது சைனா பிளானில் ஸ்டார்ட் ஆகும். ஃபினான்ஷியல் 26ல் ஃபுல்லி பிளட்ஜ்டு வால்யூம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கம்மிங் இயர்ஸில் சைனாலேருந்தும் ரெவன்யூ பொட்டன்ஷியல் வர வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஆரோபிண்டோ ஃபார்மா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த பென்ஜி பென்சிலை பார்த்தீங்கன்னா அங்கே அதிக அளவு கமர்ஷியலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆரோபிண்டோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். யூஎஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய ரெவன்யூ பொட்டன்ஷியல் வந்து சைனாலேருந்து வருது. நெக்ஸ்ட் டிசிஎக்ஸ் சிஸ்டம் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸு. 107 கோடி ஒர்த்துள்ள ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 days, அதாவது இவங்க வந்து ஃப்ரைடே வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அந்த ஸ்டாக் வந்து ஒரு 5% அப்பர் சர்க்யூட் டச் பண்ணியிருக்கு 107 கோடி ஒர்த்துள்ள ஆர்டர் வின் பண்ணதுனால. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாட்டாவோட 4th ஐஃபோன் அசம்பிளிங் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வேண்டி டாடா எலக்ட்ரானிக்ஸ் 6000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் வர இருக்குது. குறிப்பாக அவங்க ஆல்ரெடி வந்து இந்த ஐஃபோன் அசம்பிளிங் பிளான்ட் நிறைய வச்சிருக்காங்க. இந்த பெகட்ரான், விஸ்டான் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 4th ஐஃபோன் அசம்பிளி பிளான்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க நவம்பரில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆதித்யா பிர்லா ஃபேஷனும் டிசிஎன்எஸ் கிளாத்திங்கும், ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைலையும் டிசிஎன்எஸ் கிளாத்திங்கும் பார்த்தீங்கன்னா அந்த மெர்ஜருக்கு வந்து NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து ஆதித்யா பிர்லா குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இந்த 2 மெர்ஜருக்கும் இவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அப்ரூவல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ NCLT வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.